السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த மார்க்க தொடர் வகுப்புகளில் இறுதி வகுப்பு தஃப்சீருடைய வகுப்பு எடுத்திருக்கிறோம். நாம் தெரிவு செய்திருக்கக்கூடிய பார்த்து வரக்கூடிய சூரா அத்தியாயம் அஸ்ஸஜ்தா அத்தியாயம் 5 வசனங்கள் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு பீஇத்னில்லா 6வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். கவனிங்க. அல்லாஹு தஆலா அப்போ சஜ்தா அத்தியாயத்துடைய 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், ذَلِكَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ الْعَزِيزُ الرَّحِيمُ. அதில் கருத்து என்ன? தாலிக்கன்னு சொன்னால் யாரை குறிக்குது? அல்லாஹ். அவனை இப்போ தாலிக்கன்னு சொன்னால் அது அவன். 2 கருத்தும் உண்டு. ஆனால் இவ்விடத்தில் முன்னால் வரக்கூடிய வசனங்களை கவனித்து அல்லாஹு தஆலா வானங்கள் அவன் படைத்தான், பூமியை படைத்தான். அதே போன்று வானங்கள் பூமி அதனுடைய ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதை அவன் நிர்வாகம் செய்கிறான் என்ற செய்திகளை இதற்கு முன்னால் உள்ள வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். அந்த தொடரிலே தான் தாலிக்க அவன் அல்லாஹ் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. ஆலிம்னு சொன்ன என்ன? அறிந்தவன். அப்போ அல்லாஹு தஆலா ஆலிமுல் கைபி கைபான விடயங்களையும் அறிந்தவன். கைபன்னு சொன்ன மறைமுகமான வெற்றையும் அறிந்தவன், நன்கறிந்தவன். வஷ்ஷஹாதத் என்று சொன்னால் பகிரங்கமாக இருக்கக்கூடியது, வெளிப்படையாக உள்ளது. மறைந்ததையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். ஷஹாதான்னு சொன்னால் பார்வைக்கு முன்னால் உள்ளது, நம்ம பார்வைக்கு உட்பட்டது. அப்போ அவற்றையும் அல்லாஹு தஆலா அறிந்தவன். அப்போ கைபண்டா மறைவானதையும் அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்தவன். வஷஹாதான்னு சொன்னால் இவ்விடத்தில் சாட்சி என்ற கருத்தில் வெளிப்படையானது, பகிரங்கமானது, படைப்புடைய பார்வைக்கு சொல்லுங்கள் தெரிபடக்கூடிய எல்லாம் அல்லாஹு தஆலா அறிந்தவன். அல் அசீஸு இது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அல் அசீஸ்ன்னு சொன்னா யாவற்றையும் மிகைத்தவன். அர் ரஹீம்னு சொன்னால் அன்புடையவன், கருணை உள்ளவன். அப்போ மறைவானதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. மறைவானதுண்டா நமக்கு மறைவானது, அப்படியே இல்லையா? எது? மறுமையுடைய என்ன? சுவர்க்கம், நரகம் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். நமக்கு விளங்குதா? இல்லை, நம்முடைய பார்வையை விட்டும் தூரமானது, மறைவானது. அப்போ அல்லாஹு தஆலா அதை அறிந்தவன். வேறு என்ன சொல்லலாம்? மலக்குமார்களுடைய உலகம், மலக்குமார்கள். இப்போ எங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களே சொல்லலாம். குரல்ல வானத்துக்கு போகாமல் நம்ம இந்த கிளாஸ் உள்ளுக்கே நம்மளோட சம்மந்தப்பட்ட விஷயம் அதே சொல்லலாம். நாளை எது நடைபெறும் என்று நமக்கு மறைமுகமானது, மறைவானது, அதே மாதிரி தான். அடுத்தது இப்போ முன்னுக்கு இக்பால் பாய் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட அழகான தோற்றம் எனக்கு விளங்குது, பிரகாசமான முகம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அவர் எதை மறைச்சி வைக்கிறார் தெரியுமா? அப்போ இதுவும் என்ன? மறைந்திருக்கக்கூடியது. அப்போ இது அல்லாஹு தஆலா மறைவானது, வெளிப்படையான அனைத்தையும் அறிந்தவன். அல் அசீஸ் மிகைக்கக்கூடியவன், அர் ரஹீம் இரக்கமுள்ளவன். அன்புக்குரியவர்களே, அப்போ இதில் அல்லாஹு தஆலா ஹுவல் ஆலிமு பிகுல்லி மா காப அன் ஹல்கிஹி. ஆலிமுல் கைபன்னு சொன்னால் முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் சொல்கிறாங்க, ஹுவல் ஆலிம் அவன் ரொம்ப மிகவும் அறிந்தவன், பிகுல்லி மா காப அன் ஹல்கிஹி அவனுடைய படைப்புகளுக்கு எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ அந்த அனைத்தையும் அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன்.
அதே போன்று அர் ரஹீம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அர் ரஹீம் என்று சொன்னால் என்ன? கருணையுள்ளவன், அன்புடையவன். அதே அன்புக்குரியவர்களே, அடுத்த அல் அசீஸ் அர் ரஹீம். அர் ரஹீமுக்கு முன்னால் அல் அசீஸ் என்ற பெயர் வருகிறது. அல் அசீஸ் என்று சொன்னால் மிகைத்தவன், மிகைக்கக்கூடியவன் என்று சொன்னால் அல் அதீம் அந்த கருத்தும் இருக்கிறது, மகத்துவமிக்கவன். அல் மும்தனியோ அலைஹி குல்லு ஐபின் வனக்சின், எந்த ஒரு குறையும் இல்லாதவன். உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்க அசீஸ்ன்னு சொல்லுவாங்க, மன்னருக்கு என்ன சொல்லுவாங்க? அசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு என்ன இருக்கு? ஐப் நக்ஸ், குறை இருக்கா இல்லையா? இப்போ உதாரணமாக ஒரு நாட்டுக்கு தலைவர் அவர் தான், அவரோட கண்ட்ரோல்லாம் இருக்கும் அசீஸ், அப்படியே இல்லையா? அசீசுல் கௌம், அந்த கூட்டத்துக்கு அவர் தலைவராக இருப்பார், அந்த பிரதேசத்து அந்த நாட்டுக்கு தலைவராக இருப்பார். ஆனால் அடுத்த நாட்டுக்கு அவர் என்ன, அவரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், அப்படியே இல்லையா? சில டைமுக்கு அவங்க இவரை மிகைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது படைப்பருடைய பலவீனம். அப்போ இது அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், மகத்துவம் மிக்கவன் என்பதை நம்ம அந்த அசீஸ் என்ற வார்த்தையில் புரிந்து கொள்ளணும். அதே அன்புக்குரியவர்களே, அர் ரஹீம் என்று சொன்னால் அர் ரஹீமு பி இபாதிஹி, தன்னுடைய அடியார்களுடன் அல்லாஹு தஆலா மிக கருணையுள்ளவனாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்தது நாம் 7வது வசனத்துக்கு போவோம். ஏன்னா இந்த அல் அசீஸ் அர் ரஹீம் என்ற இந்த பெயர்கள் இதற்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். 7வது வசனத்தை சொல்லுங்க. குர்ஆன் மாதிரி ஓதுங்க. இது என்னப்போ அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி? மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹு லக், பாரக்கல்லாஹு லக்குமா ஜமீன். அல்லாஹு தஆலா அப்போ அல்லாஹ் அவனை பற்றி தான் சொல்லி வருகிறான், அப்படியே இல்லையா? அப்போ தாலிக ஆலிமுல் கைப் வ ஷஹாதா அல் அசீஸ் அர் ரஹீம் அல்லதி, அல்லாஹு தஆலா அவனை பற்றி சொல்கிறான், அவன் அஹ்சன குல்ல ஷைஇன் ஹலகஹு, அவன் படைத்த அனைத்தையும் அவன் அழகாக்கினான். புரிய சொல்லுது. முன்னால் உள்ள வசனத்தில் சொன்னால் ஹலக சமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா, வானங்களையும் படைத்தான், பூமியை படைத்தான். வானங்கள் பூமிக்கு இடைப்பட்டது உள்ளதே என்ன செஞ்சான்? அல்லாஹ் படைத்தாண்டா. அப்போ எல்லா மஹ்லூக்காத்தும் வந்துடுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய எல்லா ஹல்குகளும் உள்ளடங்கிடும். இந்த வசனத்தில் சொல்கிறான் அல்லதி அஹ்சன குல்ல ஷைஇன் ஹலகஹு, அவன் தான் அந்த அல்லாஹு தஆலா அவன் படைத்த யாவற்றையும் அவன் அழகாக்கினான். அப்போ அல்லாஹு தஆலா ஹாலிக் மட்டுமல்ல, படைத்தான். படைத்த படைப்புகள் எப்படி படைச்சிக்கிறான்? அழகாக படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று வபத ஹல்கல் இன்சான், மனிதனின் படைப்பை அவன் ஆரம்பித்தான். மின் தீனின், இதன் மூலமாக களிமண் இருந்து அல்லாஹு தஆலா மனித படைப்பை ஆரம்பித்தான். மனித படைப்பை எதன் மூலமாக ஆரம்பித்தான்? களிமண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா ஆரம்பித்தான் என்ற செய்தியை சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்த வசனங்களை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம், பார்த்துட்டு அதனுடைய விளக்கங்களுக்கு போவோம். ஏன்னா அடுத்த வசனங்கள் இதோடு தொடர்புப்பட்டது. சும்ம பின்பு ஜஅல நஸ்லஹு, அதன் சந்ததியை என்றால் என்ன? அந்த மனிதனுடைய முதல் மனிதன் அல்லாஹு தஆலா படைச்சான் தான். எதெல்லாம் படித்தான்? தீனில் இருந்து. தீன் என்றைக்கு தீன் என்றைக்கு தா தீன் என்று சொன்னது அத்திப்பழம் வந்துடும். வத்தீன் வருது. இது தா வந்து என்ன? களிமண். அப்போ இது தீன் இல்லைன்னா தீன் என்ற வார்த்தையா? சும்மா பின்பு ஜஅல நஸ்லஹு, அந்த மனிதனுடைய முதல் மனிதன் ஆதமா, அவருடைய சந்ததியை அல்லாஹு தஆலா ஜஅலன்னு சொன்னால் இப்படி உண்டாக்கினான். எதிலிருந்து? மின் சுலாலத்தின் என்று சொன்னால் ஓடக்கூடிய தண்ணீர் என்று சொன்னால் இந்திரிய துளி, நுத்துஃபா தான் அல்லாஹ் தஆலா குறிக்கிறான். அப்போ ஓடக்கூடிய அந்த இந்திரிய துளிருந்து அல்லாஹு தஆலா உண்டாக்கினான். திரும்ப இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொன்னால் மின் மாஇன், தண்ணீரிலிருந்து. மஹீனின், மஹீன் என்று சொன்னால் அற்பமான, மென்மையான அல்லது பலவீனமான, எல்லா கருத்தும் வரும். அந்த நுத்துஃபாவுக்கு வந்து மின்மாஹின் மின்மா இன் மஹீன் என்று சொன்னால் என்ன? அது மென்மையானது, பலவீனமானது. அடுத்தது என்ன?
அற்பமானது. அப்படியான தண்ணீர் இருந்து தான் அல்லாஹு தாலா அந்த முதல் மனிதருடைய சந்ததியை அல்லாஹு தாலா உண்டாக்கினான். அப்படியே இல்லையா? இப்போ எல்லாரும் நம்ம களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறோமா? முதல் மனிதர் மட்டும்தான் என்ன? மின் தீனின். அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்லலாம் பாருங்க, சும்ம. அப்போ அந்த படித்திரமாக அல்லாஹு தாலா சொல்லி வர அப்படியே இல்லையா? படைத்தான், அஹ்சன அழகாக படைத்தான், வபத மனித படைப்பை ஆரம்பித்தான், சும்ம நஸ்லஹு பின்பு தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா படித்திரமாக சொல்லி வருகிறான். சும்ம பின்பு சவ்வாஹு, அல்லாஹு தாலா அந்த மனிதனை சவ்வான்னு சொன்ன சமமில் இடத்துல சீராக்கினான் அல்லது ஒழுங்காக அமைத்தான், சரியாக செம்மையாக சீராக அமைத்தான். புரியுதா? அல்லாஹு தஆலா இவத்தில் சவ்வாக்கு அதான் மானா கருத்து. சமமாக என்ன வராது, ஒழுங்குற சரியான முறையில் நம்ம தஃப்சீரோட பார்க்க போடுவாங்கதா. அப்போ ஒழுங்காக அல்லாஹு தஆலா அமைத்தான். வனஃபஹ ஃபீஹி, அந்த அல்லாஹ் தஆலா திரும்ப அந்த முதல் மனிதரை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அதிலே அவரிலே ஊதினான். மின் ரூஹிஹி, எதை ஊதினான்? அவனுடைய ரூஹிலிருந்து. இப்போ வனஃபஹ ஃபீஹி என்றது வந்து அந்த ஆதம் இன்சானை குறிக்குது. மின் ரூஹிஹி வரக்கூடிய தமீர் யாரை குறிக்குது? அல்லாஹ்வை குறிக்குது. நம்ம புரியணும் பாருங்கதா. அப்போ வனஃபஹ ஃபீஹி, அந்த மனிதன் இன்சானிலே ஊதினான், அவன் ஊதினான். யார் ஊதினான்? அல்லாஹ் ஊதினான். மின் ரூஹி, தன்னுடைய ரூஹிலிருந்து உயிரிலிருந்து அல்லாஹு தஆலா ஊதினான். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தினான். அஸ்ஸம்அன்னு சொன்ன என்ன? செவிப்புலனை. அல்லாஹு தஆலா முதலாவதே சொல்கிறான், செவிப்புலனை தான் சொல்கிறான். வல் அபுசார, அடுத்தது என்ன? பார்வைகள். வல் அஃபிதா, உள்ளங்களா, இருதயங்கள். இப்படி சொல்லிட்டு கலீலன், குறைவாகவே, சொற்பமாகவே, கலீலம்மா என்ற சொற்பமாகத்தான், குறைவாகத்தான், தஷ்குரூன், நீங்கள் என்ன செய்றீங்க? நன்றி செலுத்துகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அல்லாஹ் தஆலா இந்த படைப்பு அதை எப்படி படைத்தான், அழகாக படைத்தான். அந்த படைப்புடைய ஆரம்பம் எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அதை சீராக்கினான், ஒழுங்குபடுத்தினான், எப்படியான நமக்குள்ளே நியமத்துகளை தந்திருக்கிறான் என்பதெல்லாம் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இறுதியாக எப்படி முடிக்கிறான்? கலீலம்மா, நீங்கள் குறைவாகத்தான், தஷ்குரு, நீங்கள் என்ன செய்வீங்க? நன்றி செலுத்துகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இதில் 7வது வசனம் என்ன சொல்லுங்க? அல்லதி அஹ்சன குல்ல ஷைஇன் ஹலகஹு வபதஅ ஹல்கல் இன்சான் மின் தீனின். பாருங்க, முஃபஸ்ஸிரூன்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹு தஆலா அல்லதி அஹ்சன குல்ல ஷைஇன் ஹலகஹு என்றால் அல்லதி அத்கன ஹல்க குல்லி ஷைஇன், அல்லாஹு தஆலா அவன் படைத்த எல்லா படைப்புகளையும் அத்கனன்னு சொன்ன சரியாக, மிகச்சரியாக, நுணுக்கமாக, எந்த ஒரு குறைவும் இல்லாமல், அதான் இத்துக்கானன்னு சொல்கிறது. ஒருத்தர் குர்ஆன அத்கனன்னு சொன்ன எந்த ஒரு தவறும் இல்லாமல், சரியான முறையில், குறை இல்லாமல், சரியாக செய்கிறதுக்கு தான் இத்துக்கான் என்ற வார்த்தை சொல்கிறது. அப்படித்தான் அல்லாஹு தஆலா படைத்தான். அதே அஹ்கமஹு வஃப்கமா யலீகு பிஹி, ஒவ்வொரு படைப்புக்கும் எது தகுதியானதோ, வைநாசிபு அல் மக்சூத மின் ஹல்கிஹி, ஒவ்வொரு படைப்புக்கு எதெல்லாம் தேவையோ அந்த பொருத்தமான விடயங்களை கொண்டு அல்லாஹு தஆலா செஞ்சான், படைத்தான். இப்போ மனிதன் என்று சொன்னால் மனிதனுக்கு அவனை எப்படி படைக்கணும், அதே போன்று தான் ஒவ்வொரு படைப்புகளோட எண்ணிக்கை நமக்கு சொல்லலுமா? இல்லை. கடலில் பார்த்தாலே சுப்ஹானல்லாஹ் எத்தனை படைப்பு இருக்கு இல்லையா? மீன் என்று சொன்னாலே நமக்கு கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு மீன் இருக்கு. ஒவ்வொரு விலங்குகள், ஒவ்வொரு பறவைகள், ஊர்வன, அப்போ எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தஆலா எப்படி அதுக்கு பொருத்தமானதோ, தகுதியானதோ, எப்படி படைக்க வேண்டுமோ, அப்படியே இல்லையா? அல்லாஹு தஆலா வந்து இப்போ கடல் உயிரினங்கள்னு சொன்னால் கடலில் வாழ்கிற மாதிரி அதான் அதுக்கு பொருத்தமானது. தரையில்னு சொன்னால் தரையில் வாழக்கூடிய விலங்குகள். அப்போ எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கவனித்து அதற்கேற்றமாறு அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். நீங்கள் சூரத்து நம்லில்
88வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறான். சுன் அல்லாஹில்லதி அத்கன குல்ல ஷை. சுன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய செயல் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய செயல் என்பது அல்லதி அத்கன குல்ல ஷை, அவன் ஒவ்வொன்றையும் நுட்பமானதாக படைத்து வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலா மனிதனை பார்த்து சொல்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அல்லாஹ் தஆலா உங்களிலே அல்லாஹ் தஆலா பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். அப்படியே இல்லையா? நம்முடைய இப்போ கண் என்று சொன்ன ஒரு சிறிய உறுப்பு தான். அப்போ இந்த கண் செய்யக்கூடிய வேலை நமக்கு சொல்லலுமா? சுப்ஹானல்லாஹ். நம்முடைய ஹார்ட், இருதயம் செய்யக்கூடிய வேலை, நம்முடைய கிட்னி, முக்கியமான உறுப்பை சொல்கிறேன். அப்போ இந்த படைப்புகள், இந்த அமைப்புகள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், இது யார் ஏற்படுத்தினது? அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான முறையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதான் அத்கன குல்ல ஷை. சூரத்துல் முல்க் நான் படித்த 3வது வசனம், மாதரா ஃபி ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுத். பிரம்மாண்டமான வானங்களை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மானுடைய படைப்புகளில் நீங்கள் மின் தஃபாவுத், இவற்றில் மின் ஹல்கிர் ரஹ்மான் என்று வருது. வானங்கள் மட்டுமல்ல, ரஹ்மானுடைய படைப்பில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மின் தஃபாவுத்னு சொன்ன என்ன? எந்த ஒரு குறையையும் பார்க்க மாட்டீர்கள். மனிதன் ஒன்று செஞ்ச என்ன? ஏதாவது குறை இருக்கும், அப்படியே இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பில் என்ன? அல்லாஹ் படைத்து எந்த ஒரு குறையும் இருக்காது. சூரத்துல் ஆலா நம்ம அதிகமாக ஓதக்கூடிய அத்தியாயம். சூரத்துல் ஆலா எப்படி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் சொல்லுங்க? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. என்ன கருத்து? இந்த நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளத்தை கை வச்சு கேட்போம். என்னண்டா, நல்லா கவனிங்க. சப்பிஹிஸ்ம நம்ம ஓதி வாரோம். இப்போ இந்த முதல் வசனம் ஓதும் பொழுது இந்த கருத்தை உள்வாங்கி நம்ம ஓதிக்கிறோமா? இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தான், சகோதரிகள் தான் சொல்லுங்க. முதல் வசனம் என்ன? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. சப்பிஹ்னு சொன்ன என்ன? சப்பிஹிஸ்ம ரப்பிக்க, உம்முடைய ரப்புடைய பேரை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். சப்பிஹ்னு சொன்னாங்க, தஸ்பீஹ் செய்யுங்கிறதா சொல்றான். அல் ஆலா, அவன் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட ரப்பு? மிக உயர்ந்த ரப்பு. இந்த இப்படி நாம் ஓதுறோமா? நாம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லது கலக்கம் அப்படி அப்படின்னா நிறைய பேர் நம்ம ஓதிட்டு போகிறது, அப்படியே இல்லையா? அடுத்து என்ன சொல்றான்? அல்லதி ஹலக ஃபஸவ்வா. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் தூய்மைப்படுத்தணும் தெரியுமா? அல்லதி ஹலக், அவன் தான் படைத்தான், ஃபஸவ்வா, ஒழுங்காக அமைத்தான், ஒவ்வொரு படைப்புகளையும் ஒழுங்குற அமைத்தான் என்று சொல்கிறான். அடுத்தது பாருங்க அன்புக்குரியவர்களே, இது அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு. அடுத்து என்ன சொல்றான்? வபதஅ ஹல்கல் இன்சான். மனித படைப்பை அல்லாஹு தஆலா எதிலிருந்து ஆரம்பிக்கிறான்? மின் தீன். எதிலிருந்து சொல்லுங்க? களிமண் இருந்து அல்லாஹு தஆலா. இது யாரை குறிக்குது சொல்லுங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். என்ன வஹலக ஆதம் அபல் பஷர் பின் தீன். அபுல் பஷர் யாரு? மனிதர்களுக்கெல்லாம் முதல் தந்தை. அந்த படைப்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதன் மூலமாக படைக்கப்பட்டாங்க? களிமண் இருந்து. இந்த மின் தீன் என்ற வார்த்தையே குர்ஆனில் பல மாறி வருது. நீங்கள் சூரத்து சாஃபாத்தை படித்து இப்போ மின் தீன்னு சொன்னால் வபத ஹல்கல் இன்சானி மின் தீன். அல்லாஹு தஆலா மனித அந்த முதல் படைப்பை ஆரம்பித்தான் மின் தீன், களிமண் இருந்து. களிமண்ணா நமக்கு தெரியும். நீங்கள் சூரா சாஃபாத்தை படித்தீங்கன்னு சொன்னால் எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் மின் தீனின் லாசிப்னு சொல்கிறான். மின் தீனின் லாசிப் அப்படி தான் வருது புகாரி. மின் தீனின் லாசிப்னு சொன்னால் பிசு பிசுப்பான என்ன? களிமண். இப்போ களிமண்ணால் நமக்கு என்ன செய்யலாம்? இல்லை, அப்படியே வேறையா எடுக்கலாம். எடுத்து கையா சமைக்கலாம், கால் சமைக்கலாம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு தோட்டத்தை உருவாக்கலாம். களிமண் என்றது பிசு பிசுப்பாக இருக்கும். இப்படி எல்லாம் சொல்கிறான். இப்படியான இதிலிருந்து நம்ம மனிதனை படைத்தோம். நீங்கள் சூரத்து ரஹ்மானை படித்தீங்கன்னு சொன்னால் வஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார். நம்ம சூரத்து ரஹ்மான் நமக்கு நிறைய பாடம். வஹலக்கல் இன்சான், அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான் மின் சல்சால். சல்சால் என்று சொன்னால் சத்தம் வரக்கூடிய களிமண்ணிலிருந்து. தட்டினா என்ன வரும்? அல்லாத உதாரணம் சொல்லலாம். கல் ஃபஹார். கல் ஃபஹார் என்று சொன்னால் அதாவது மண்குடம் செய்யக்கூடியவங்க இதுதானே. களிமண்லேருந்து மண்குடம் செய்வாங்க. அதை என்ன செய்வாங்க? செஞ்சு நெருப்பில் என்ன செய்வாங்க? காய வைப்பாங்க.
சூடு போடுவாங்க, அதுக்கு பின்னால் தட்டின வரும், ஓசை சவுண்ட் வரும். அல்லாஹ் தான் இதிலிருந்து நாம் மனிதனை படைத்தோம். அப்போ ஒவ்வொரு படித்தரம் அப்படியே இல்லையா? வஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார். அன்புக்குரியவர்களே, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்ததே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, இன்னும் இது சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்க ஹதீஸ்கள், இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக தனி தலைப்பை நாம் பார்ப்போம். அடுத்தது 8வது வசனம், சும்ம ஜஅல நஸ்லஹு, அவருடைய சந்ததியை அல்லாஹு தஆலா எப்படி உண்டாக்கினான் தெரியுமா? மின் சுலாலத்தின், அந்த ஓடக்கூடிய நீர், மின்மா இன் மஹீன், பலவீனமான அந்த நீரிலிருந்து, இந்திரியத்திலிருந்து அல்லாஹு தஆலா படைத்தான். அன்புக்குரியவர்களே, இதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரத்துல் முஃமினூன் பாருங்கள், அல்லாஹு தஆலா அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மின் மாஇன் மஹீன் என்று சொல்கிறான். இதற்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரத்துல் முஃமினூன் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு மனித படைப்பு என்ற ஒரு குழந்தை, அந்த எப்படி அல்லாஹு தஆலா படைக்கிறான், அந்த தாயுடைய கருவறையில் எப்படி உருவாகிறது, புரியுதா? இப்போ அந்த கருவறைக்கு என்ன சொல்கிறது? ரஹீம்னு சொல்லுவோம், அர்ஹாம், கருவறைகள். இந்த ரஹீம் என்ற வார்த்தை எதுலேருந்து வந்தது? இப்போ ரஹ்மான், அப்போ ரஹ்மத். அப்போ அது வந்து என்ன? அப்போ ரஹ்மான் என்பது, ரஹ்மத் என்பது, தாயுடைய கருவறை என்பது எல்லாம் என்ன வார்த்தை தான்? இரக்கம், கருணை, இந்த வார்த்தையில் தான் வந்திருக்கு, விளங்குதா? அப்போ அல்லாஹ் தஆலா எப்படி அழகாக பாதுகாப்பாக அதை ஏற்படுத்துகிறான் பாருங்கள். சூரத்துல் முஃமின் நாங்கள் படித்தீங்கண்டா, வலக்கது ஹலக்னல் இன்சான, நாம் மனிதனை படைத்தோம், மின் சுலாலத்தின் மின் தீன், ஆரம்ப மனிதன் எல்லாம் சொல்கிறான், களிமண்ணிலிருந்து நாம் படைத்தோம். இவத்தில் சுலாலாக்கு வந்து மின், அந்த மூலம் என்று வரும், மூலத்திலிருந்து, அந்த களிமண், அந்த மூலத்திலிருந்து நாம் படைத்தோம். சும்ம ஜஅல்நாஹு, பின்பு அந்த மனிதனை நாம் எப்படி ஆக்கினோம், வைத்தோம் தெரியுமா? நுத்துஃபத்தன், நுத்துஃபத்தன் சொன்னா இந்திரிய துளியாக, ஃபீ கராரின் மகீன், பாதுகாப்பான ஓரிடத்திலே வைத்தோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம ஒவ்வொரு நஃப்ஸையும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆன்மாவை எப்படி படைச்சிக்காண்டதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்கிறான். பாதுகாப்பான ஒரு இடத்திலே நாம் அதை வைத்தோம். எதை வைத்தோம்? அந்த நுத்துஃபா. சும்ம ஹலக்னாஹு, சும்ம ஹலக்னன் நுத்துஃபத்தை, பின்பு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு படித்தரமாக சொல்கிறான். அந்த நுத்துஃபாவை, நுத்துஃபான்னு சொன்னால் இந்திரிய துளி நாம் படைத்தோம். அலக்கத்தன், எப்படி படைத்தோம்? அலக்காவாக. அலக்கான்னு சொன்னா ஒட்டி கொள்ளக்கூடியதாக, ஒரு அட்டைன்னு சொல்ல, அது மாதிரி. ஆமாம், அந்த பெண்ணுடைய கருவறையில் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒன்றாக ஆக்கினோம், அப்படி படைத்தோம். ஃபஹலக்னல் அலக்கத்தை, அலக்காவை நாம் படைத்தோம். முதுகத்தன், முதுகான்னு சொன்ன சதையாக, சதையாக ஆக்கினோம். ஃபஹலக்னல் முதுகத்தை, அந்த சதை பிண்டத்தின் அந்த துண்டை நாம் ஆக்கினோம். இதாமன் என்ன சொன்ன, எலும்புகளாக ஆக்கினோம். பாருங்கள், ஒவ்வொரு படித்தரம் எலும்புகளாக ஆக்கினோம். ஃபக்கசவுனல் இதாம, அந்த எலும்பை நாம் போர்த்தினோம். எதால் போர்த்தினோம்? லஹ்மன், சதையால் போர்த்தினோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அந்த எலும்பை நாம் சதையால் போர்த்தினோம். இவ்வளோ சொல்லிட்டு சும்ம, பின்பு, அன்ஷனாஹு, அந்த மனிதரை நாம் ஆக்கினோம். ஹல்கன் ஆஹர, வேறொரு படைப்பாக ஆக்கினோம் என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அழகான முறையிலே ஏற்பாடு செஞ்சு படைச்சி, சும்ம அன்ஷனாஹு ஹல்கன் ஆஹர், பின்பு அந்த மனிதனை ஒரு வேறொரு படைப்பாக நாம் ஆக்கி பிறக்கச் செய்தோம். வேங்கதா, ஒரு குழந்தையாக. அல்லாஹு தஆலா இது எப்படி பண்ண? ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். ஹாலிகின்னு சொன்னால் படைப்பாளர்களில் மிகச்சிறந்தவனான அல்லாஹ் பாக்கியமுடையவன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மின் மாஇன். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, சும்ம சவ்வாஹு, அல்லாஹு தஆலா அந்த மனிதனை இப்படி தீனிலிருந்து படைத்து, இது ஆரம்ப படைப்பெல்லாம் சொல்கிறான். சும்மா சவ்வாஹுன்னு என்ன நம்ம பார்த்தோம் சொல்லுங்க? அல்லாஹ் தான் ஒழுங்குமுறைப்படுத்தினான்.
வனஃபஹ ஃபீஹி மிர் ரூஹி, தன்னுடைய ரூஹிலிருந்து அந்த மனிதனிலே அல்லாஹு தஆலா ஊதினான். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. ஐ சும்ம ஜஅலஹுல்லாஹு ஹல்கன் முஸ்தவியன் முஸ்தகீமன் முஅ்ததிலன், ஒரு அழகான தோற்றத்திலே ஒரு நல்ல ஒழுங்கா அமைப்பில் இருக்கக்கூடிய நடுத்தரமான படைப்புக்கு தகுதியான ஒரு தோட்டத்திலே மனித தோட்டத்தில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அல்லாஹு தஆலா ஆக்கினான். வஜஅல ஃபீஹி ரூஹை அதிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். ஃபசார ஹய்யன், அந்த படைப்பு எப்படி ஆயிட்டு உயிருள்ள ஒன்றாக மாறிவிட்டது. நீங்கள் நிறைய ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஆதாரபூர்வமான செய்திகள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவன் தன்னுடைய கையினால் படைக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய கையினால் யாரை படைக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தீயிலிருந்து களிமண்ணிலிருந்து என்ன செய்கிறான்? அப்போ ஒவ்வொரு தோற்றங்களாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான், அப்படியே விட்டு வைக்கிறான் கொஞ்ச காலம், திரும்ப ஒவ்வொரு படித்தரம். பல ஹதீஸை வச்சு நான் சுருக்கமாக சொல்கிறேன். கடைசியாக எப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா தலையிலிருந்து அல்லாஹு தஆலா ரூஹை ஊதுகிறான். இப்போ மின் ரூஹின்னு சொன்னால் நம்ம நினைக்கக்கூடாது, சில வழிகட்ட கூட்டம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரூஹின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா அந்த ரூஹை தன் பக்கம் சேர்த்ததற்குரிய காரணம் லித்தக்ரீம், கண்ணியப்படுத்துவதற்காக, மனிதனை சிறப்புப்படுத்து. இப்போ பைத்துல்லான்னு சொன்ன என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை வந்து கட்டினானா? இல்லை. நாக்கத்துல்லாஹின்னு சொன்னால் அந்த அதை சிறப்புப்படுத்துவதற்காக. பைத்துல்லாஹ்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் அந்த பைத்தை காபாவை அல்லாஹ்வோட சேர்த்ததை வந்து என்ன காரணம் சொல்லுங்கள்? அதுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வேண்டி. அதே போல தான் தன்னுடைய ரூஹில் இருந்தன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ரூஹ் என்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. அந்த படைப்புகளுக்கு அல்லாஹு தஆலா ரூஹு வழங்குறான் தானே, அந்த ரூஹ் என்பதும் என்னதான்? அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த படைப்பை தான் அல்லாஹு தஆலா ஊதுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ தலையிலிருந்து ஆரம்பித்து அந்த ரூஹை ஊதும் பொழுது முழு உடம்புக்கும் எது போய் சேருது? அந்த ரூஹு பரவுகிறது. அந்த ரூஹு இது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முழு உடம்புக்கும் பரவியதன் பின்னால், இது ஹதீஸ் ஆதாரபூர்வமாக ஹதீஸில் வருது. அப்போ முழு உடம்புக்கும் ரூஹு சென்றதன் பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக தும்மினார்கள். என்ன செஞ்சாங்க? தும்மினாங்க. தும்மினத்தோடு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்போ முதல் மனிதர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அப்போ அல்லாஹ் புகழக்கூடியவர். அது அல்லாஹு தஆலா அதை அவன் தான் கற்றுக் கொடுத்தான், அதை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? யர்ஹமுக ரப்புக், உன்னுடைய ரப்பு உனக்கு என்ன செய்யட்டும்? கருணை புரியட்டும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தர் தும்மினான்னு சொல்கிறோம், யர்ஹமுக அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இப்படி, அதாவது அந்த முதல் படைப்பை மனிதனை அல்லாஹு தஆலா படைக்கிறான். நீங்கள் சூரா ஸாதில் பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது கால ரப்புக்லில் மலாயிகா, மலக்குமார்களுக்கு உம்முடைய ரப்பு சொன்னான், இன்னி ஹாலிகுன் பஷரன் மின் தீன், மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், நான் களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்கிறேன். ஃபைதா சவ்வைத்துஹு, படைத்து ஒழுங்காக அமைத்து, வனஃபஹ்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்து அந்த மனிதனை நான் ஊதினேன். அல்லாஹ் சொல்ல ஊதினேன். ஃபகஉ லஹு சாஜிதீன், அனைவரும் அந்த மனிதனுக்காக விழுந்தார்கள் சுஜூதில். என்ன மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? சுஜூதில் விழுந்தார்கள். ஃபசஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா வானவர்களும் அந்த முதல் மனிதருக்காக வேண்டி சஜிதா செய்தார்கள். இல்லா இபிலிஸ், இபிலிஸை தவிர. இஸ்தக்பர வக்கான மினல் காஃபிரீன், அவன் பெருமை அடித்தான், நிராகரிப்பாளர்கள் ஒருவனாக அவன் செஞ்சிட்டான், மாறிவிட்டான். இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த நிமிஷம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இல்லை 40 வருடங்கள் அப்படி இல்லை, இல்லை சில காலங்கண்டு வருது விளங்குதா? சில காலங்கள் நான் அது விவரமாக எல்லா ஹதீஸையும் சொல்லலை, ஏன்னா அதுக்குள்ளே போனேன்னு சொன்னால் என்ன செய்ய நடக்கும் இந்த பாடம் நீரம். அதனால் ஆனால் ஒவ்வொன்றாக அல்லாஹ் செஞ்சான், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தஆலா தோற்றங்களை கொடுத்து விட்டு வச்சான். இறுதியாகத்தான் அல்லாஹ் செஞ்சான், ரூஹை ஊதினான் என்று வருது. பாருங்க, சூரத்துல் கியாமால அல்லாஹு தஆலா 37வது தொடக்கம் 39 வசனம் வரை சொல்கிறான், அலம் யகு நுத்துஃபத்தன் மின் மனியி யும்னா. பாருங்கள், அப்போ இது ஒவ்வொருத்தரும் இதை நம்ம நினச்சி பார்க்கணும். அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய, பெருமை அடிக்கக்கூடிய, கர்வம் கொண்ட, அல்லாஹுக்கு சுஜூது செய்யாதவர்கள், நன்றி செலுத்தாதவர்கள்,
இவர்களெல்லாம் நினைத்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவருக்கு நமக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அலம் யகு, அவன் இருக்கவில்லையா மனிதன்? எப்படி நுத்துஃபத்தன், எப்படி நுத்துஃபாவாக ஒரு இந்திரிய துளியாகத்தான் மனிதன் இருந்தான். மணியை யும்னா, செலுத்தப்படக்கூடிய மணியிலிருந்து ஒரு நுத்துஃபாவாக இருக்கவில்லையா? சும்மக்கான அலக்கத்தன், அவன் திரும்ப எப்படி ஆகினான்? அலக்காவாக மாறினான். ஃபஹலக ஃபசவ்வா, அல்லாஹ் தான் அந்த மனிதனை படைத்து ஒழுங்காக அமைத்தான். ஃபஜஅல மின்ஹு, அந்த மனிதனிலிருந்து அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான், உண்டாக்கினான். அஸ்ஸௌஜைன், ஜௌஜன் சொன்ன இரண்டு பிரிவினர்களை என்றால் அஸ்ஸக்கர வல் உன்சா, ஆண் பெண் இருபாலாரை அல்லாஹு தஆலா உருவாக்கினான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஏன்னா அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு தான் சொல்கிறான், கலீலம்மா தஷ்குரு, நீங்கள் என்ன செய்தீங்க? குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்துடைய இன்னும் சில விளக்கங்களும் அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் செய்திகள் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபினிஷ் கொடுங்க.